ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழமும் 1/2 கப் சிகப்பு அவலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 2 மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்றா போல் மற்ற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் வாழைப்பழத்துக்கு பதிலாக செவ்வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி கையால் மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். இதை சிகப்பு அவலில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வெள்ளை அவல் யூஸ் பண்ணாதீங்க. இதில் தூசி துகள்லாம் இருக்கும். அதனால் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறதுனால இது அப்படியே நல்லா ஊறிடும். 1/2 முடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பொடியை நறுக்கி போட்டுட்டு துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா கையில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போது வாசனைக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காயும் கூடவே கொஞ்சம் போல் சுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சேர்த்து துருவி எடுத்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த அவலை ட்ரையான கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அவலை டைரெக்டாக கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அது நல்லா ஊறிடும். தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் தண்ணியில் நினச்சிட்டாலே அது நல்லா ஊறிடும். ஜஸ்ட் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால அந்த அவலில் இருக்கிற அந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரொம்ப கிறிஸ்பியாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா பல்லுலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் இதை செய்யறதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். பொடிச்ச வெல்லம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்வீட்னஸ்க்காக 3/4 கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். ஜஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு சூடுபடுத்திட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதில் இருக்கிற மண் எல்லாமே அடியில் டெபாசிட் ஆயிரும். நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் சூடானதும் நறுக்குன முந்திரி, வேர்க்கடலை கூடவே கொஞ்சம் திராட்சை பழத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்பயுமே முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் வேர்க்கடலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்போ நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்ச அவல் நல்லா ஆறியிருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் அரைக்க தேவையில்ல. பல்ஸ் மோடில் 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ அதே கடாயில் அதே நெய்யில் துருவி வச்சிருக்கிற தேங்காயும் மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அவளையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற அவல், தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான வெல்லமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா மண் தூசி இல்லாமல் இருக்கும். ஆல்ரெடி நான் வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மினிமலான ஸ்வீட்னஸ்க்காக கம்மியாக தான் நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற போல் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை நல்லா ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே உள்ளே சேர்த்துட்டோம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டு வேக வைங்க போதும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய், வாழைப்பழம், அவல் இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். வெள்ளைக்கரைசல் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம சேர்த்துருந்த வெள்ளைக்கரைசல் நல்லா திக்காகி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக சேர்க்கலை, ஏன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதுனால. ஓரளவுக்கு ஆற விடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக உருட்டினீங்கன்னா உடையாமல் இருக்கும். ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேலை அதிகமாக இல்லாமல் செய்யக்கூடிய டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸுக்கு கூட வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். வெறும் அவலில் பால் ஊற்றி ஊற வச்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன் டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு வச்ச அடுத்த நிமிஷமே தட்டு ஃபுல்லாக காலியாயிரும். மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிகப்பு அவல் வச்சு செய்யக்கூடிய உருண்டை ரெசிபி ரெடி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.